இப்பதான் இஸ்லாமிய சகோதரர்களுடைய விரதம் முடிஞ்சது, பிறை தெரிந்தது, நல்ல ஒரு ஒளிவட்டம் வந்திருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் இறை தூதர் நபி அவர்களுடைய வாக்கியப்படி நம்ம அன்பு செலுத்துவோம். அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும் எல்லா திமுக காரங்களுக்கும் நீங்க விமர்சனங்கிற போர்வையில எங்க மேல அவதூறுகளையும் அபாண்டமான வார்த்தைகளும் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். நபிகள் நாயகத்துடைய வழியில் நாங்கள் அன்பையும் மக்கள்கிட்ட ஆதரவையும் நாங்கள் சொல்றோம். இதுதான் அவருக்கு செய்தி. இதுக்கு மேல அவர் பதில் கொடுக்கறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. எல்லா இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எங்களுடைய ரமலான் வாழ்த்துக்கள். நன்றி. 5 வருஷமா இன்னும் எம்எல்ஏவே இங்க பக்கம் வரல. அந்த எம்எல்ஏ முதல் காமிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் புதுசா ஒரு எம்எல்ஏ உருவாக்கட்டும். இதுதான் மக்களுடைய கோரிக்கை. ஜெயிச்ச பிறகு எம்எல்ஏ இந்த பக்கமே வரல. முதல் ஜெயிச்ச எம்எல்ஏ கண்ணு முன்னாடி காமிக்க சொல்லுங்க. பட்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க தட்டியா நகர்ல வீடு அடிச்சுட்டாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கான எல்லா விதமான சக்தியும் இருக்கு. ஆனா அரசு காரணத்தை இடிக்கிறாங்க. இன்னைக்கு இங்க இடிக்கிறாங்க. அதனால மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். எந்த அச்சுறுத்தலுக்கும் நாங்கள் அடிபடிய மாட்டோம். யாருக்கும் எப்பொழுதும் நாங்கள் பயந்தது கிடையாது. மக்களுடைய சக்தியும் அன்பும் எங்கள்கிட்ட எப்பயுமே இருக்கு.